பேசியிருக்காரு. மெயினாக பார்த்திங்கன்னா மீனவர்களோட வாழ்வாதார நிலை. இன்றைக்கி மீனவர்கள் பார்த்திங்கன்னா பல இடத்துலங்கள பாதிப்படைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கட்டும், புதுச்சேரியில் இருக்கட்டும். இன்றைக்கி அவங்களுடைய கடலோர மக்களோட வாழ்வாதாரமே மீனவர்களோட அவங்கள படகு, அவங்களுடைய மீன்கள் பிடிக்கிற அந்த வாழ்க்கை முறை பொறுத்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அது இலங்கை அரசால் நிறைய முறை சிறைப்பிடிக்கப்பட்டு, மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டும், அவர்கள் கொல்லப்பட்டும், அவர்கள் படகுல பிடிச்சு வச்சுருக்காங்க. சிலங்க ஏதோ மத்திய அரசு கண்டும் காணாமல் இருந்துட்டு இருக்கிறத நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் நிறைய முறை சொல்லியிருந்தாலும், இன்றைக்கி திரு விஜய் அவர்களும் அதையே மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இது அன்றைய புதுவை மக்களோட மீனவர்களோட மக்கள் இது அவங்க மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிக்கணும்னு நம்ம சொல்லலாம். மீன்பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு